புதிய சலுகை கொடுத்திருக்கிறார் முதலமைச்சர். உங்க தேர்வு சான்றிதழுக்கு வாழ்நாள் உரிமை இருக்கிறது. நீங்க வாழ்நாள் போல அதை பயன்படுத்தலாம். வேலையே கிடைக்காம வாழ்நாள் வந்து வச்சு நாக்கு ரொம்ப ஒரு மன கஷ்டமான சூழல். நம்ம வீட்டில் ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரி, நம்ம சொந்தக்காரங்களும் நிறைய அந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரும் கண்ணீர் விடும்போது நமக்கும் கண்ணீர் வருது. வரலன்னா அவன் மனுஷனே கிடையாது. மகேஷ் பையா மொழிக்கு வராமல் இருக்கலாம். ஏன்னா இங்கே இருக்கிறவங்க சில பேர் நினைக்கலாம், அரசியலை இழுத்து பேசுகிறோம்னா அரசியலை இழுத்து பேசினா தான் நமக்கு தீர்வு. ஒவ்வொருத்தரும் சொன்ன குறையே போதும். இப்போ இந்த கஷ்டத்தை வெளியில் உலகத்துக்கு கொண்டு போகிறது இப்போ உங்கள் தொலைக்காட்சி கையில் தான் இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரும் எழுதி வச்சு படிக்கலை, பேடில் வச்சு படிக்கலை, எல்லாம் அவங்க மனசுலேருந்து வந்த வார்த்தைகளை நம்ம எல்லாரும் கேட்டோம். இன்னும் எல்லாருமே பேசியிருப்பாங்க, நமக்கு நேரம் இல்லை. அவங்க சொல்கிற ஒருத்தர் சொல்கிறதான் எல்லாரும் சொல்கிறது. கடைசியாக அவங்க சொன்னதை கேட்டிங்களா? ஏற்கனவே இந்த ஆசிரியர் தேர்வு யாருங்க நடத்துகிறா? இந்த ஆசிரியர் தேர்வு என்ன பாகிஸ்தானில் நடத்துகிறாங்க? நம்ம தமிழ்நாட்டில் ஆசிரியர் தேர்வு வாரியம்னு ஒன்று வச்சுக்கிட்டு அவங்க எக்ஸாம் நடத்துகிறதா எக்ஸாம் எழுதுகிறாங்க. தேர்வு வாரியம் என்ன மண்ணாங்கட்டிக்கு வச்சுருக்கோம்? ஆசிரியர் தேர்வுக்கான தகுதி உடையவர்கள் இந்த தேர்வில் எழுதி வெற்றி பெறலாம். அவங்க என்ன பண்ணணும்? 10th பாஸ் பண்ணணும், +2 பாஸ் பண்ணணும், டெட் எக்ஸாம் எழுதணும், அப்புறம் ஒரு நியமன பரீட்சை ஒன்று, அது ஒரு தேர்வு எழுதணும். இது எல்லாத்தையும் எழுதி முடித்தவங்க வேலை கொடுன்னா அதுக்கு வேலை கொடுக்க வக்கில்லை. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, நாங்கள் ஆண்டுக்கு 10 லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க போகிறோம், கல்வித்துறையில் 3 லட்சம் ஆசிரியர்கள் புதுசாக போட போகிறோம். இதெல்லாம் தேர்தல் அறிக்கையில் வரிசையாக வருது. இவங்க எண் 177. யாருக்கெல்லாம் ஒரு நம்பர் கொடுத்தாரோ அவங்கெல்லாம் இப்போ கைதிகள் மாதிரி இருக்காங்க. 177 வேலை கேட்டு போராடுகிற ஆசிரியர்கள். ஒருத்தர் 311 வேலை கிடைச்சிருச்சு சம ஊதியம் கொடுன்னு கேட்குற ஆசிரியர்கள். ஒரு 356 நிரந்தரமாக எங்களை வேலையில் பணி கொடுங்கள் என்று சொல்லுகிற செவிலியர்களுக்கு போராட்டம். ஒருத்தருக்கும் ஒரு அடையாள எண் மாதிரி தேர்தல் அறிக்கையில் கொடுத்துட்டு ஒன்றை கூட செய்யாமல் 90% நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம்னு சொல்கிறாங்க. சாமானிய மக்களுக்கு சொன்னதை செய்யலை, ஆசிரியர் பெருமக்களுக்கு செய்யலை. சரி, மற்றவங்க பிரச்சனையை விடுங்க சார், இவங்க பிரச்சனை ரொம்ப முக்கியமானது. ஒருத்தரும் சொல்லுவோம், அவங்க பிள்ளைங்களே வேலைக்கு போயிட்டாங்க சார். சரி, ஒரு முறை ஒரு வயசை நிர்ணயிக்கிறீங்க, அதில் ஒரு புதிய சலுகை கொடுத்துருக்கிறார் முதலமைச்சர். உங்கள் தேர்வு சான்றிதழுக்கு வாழ்நாள் உரிமை இருக்கிறது. நீங்கள் வாழ்நாள் போல அதை பயன்படுத்தலாம். வேலையே கிடைக்காம வாழ்நாள் வந்து வச்சு நாக்கு வலிக்கவா சார்? இவர் பார்த்திபன் இருக்காரு, இவர் வாழ்நாள் முழுவதும் இந்த தேர்வினுடைய வெற்றி தன்மையை கையில் வச்சுட்டு நான் வெற்றி பெற்றுட்டேன் எனக்கு வேலை கொடுன்னு கேட்டே சாகணுமா? அதுக்காக வாழ்நாள் உரிமை சர்டிஃபிகேட்டு? அப்போ நீங்களே திட்டமிட்டு தான் தேர்தல் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன செஞ்சுட்டேன்னு சொல்கிறதுக்கு, ஏமாத்துறதுக்கு, மோசடிக்கு தான் இந்த வாழ்நாள் உரிமை சர்டிஃபிகேட். எதுக்கு சார்? தட்டை கையில் கொடுத்துட்டு சோறு போடுறான்னா தட்டு கொடுத்துருக்கேன்னு சொன்ன மாதிரி இருக்குது சார். ரொம்ப அராஜகம். நாங்கள் இந்த விஷயத்தை சும்மா விட மாட்டோம். எங்கள் தலைவர்கிட்ட சொல்லி 21,500 பேரையும் ஒரு இடத்துல கொண்டு வருவாங்க சார். அதுக்கு பார்த்திபன் பொறுப்பு. மற்ற நான் இது அரசியலுக்காக பேசலை. 21,500 பேரையும் ஒரு தளத்துக்கு கொண்டு வந்து இந்த ஆட்சி என்ன செய்ய போகுதுன்னு ஒரு கேள்வி கேட்போம். ஆசிரியர் தகுதி தேர்வுன்னு வைக்கிறீங்க, ஒரு முறை எழுதுறாங்க. இல்லைங்க, அதெல்லாம் சிலபஸ்லாம் மாறி போச்சு, இன்னும் 2 வருஷம் கழிச்சு மறுபடியும் புது சிலபஸ் மறுபடியும் எழுது. சரி, மறுபடியும் எழுதுகிறோம், மறுபடியும் பாஸ் பண்ணுறோம். 2வது தேர்வு முடிஞ்சு ஒரு 4 வருஷம் வேலை கொடுக்குற ஏமாற்றி மோசடி பண்ணிட்டீங்க. அப்புறமே என்ன பண்ணுறீங்க? 3வது ஒரு தேர்வு எழுதுங்க, சிலபஸ்லாம் மாறி போச்சு. அவங்களும் எத்தனை வட்டம் தான் சார் மைண்டையும் உள்ளத்தையும் திறமையும் டியூன் பண்ணுவாங்க? ஓய்வு பெற வேண்டிய வயசுல மறுபடியும் தேர்வு எழுத சொல்றீங்களே, இது என்ன சார் நியாயம்? என்ன நியாயம்? ஓய்வு பெற வேண்டிய நேரத்தில்
திருப்பி அவங்கள பரீட்சை எழுத சொல்றது என்ன நியாயம் சார்? உலகத்தில் எந்த நாட்டிலேயாவது இது இருக்குமா சார்? 21,500 குடும்பத்துக்கு பதில் சொல்ல வேண்டியது முதலமைச்சர். சகோதரி சொன்னாங்க, முதலமைச்சர் பார்க்கணும், மகேஷ் பொய்யாமொழி பேசணும். மகேஷ் பொய்யாமொழி இல்லை, பொய் சொல்கிற மொழி. என்னைக்குமே அவர் உண்மையை சொன்னதில்லை, உண்மையை பேசுறது இல்லை. சகோதரி வந்து பார்க்கணுங்கிறாங்க, உங்களை தேடி வருவாங்க. இன்னும் 3 மாதம் தேர்தல் இருக்கு, உங்களை தேடி வருவாங்க, தேடி பொய் சொல்லுவாங்க. மீண்டும் மக்கள் நல பணியாளர்கள், நிரந்தரமாகப்பட வேண்டிய ஆசிரியர்கள், பகுதி நேர ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், இப்போ நீங்கள் வேலை கட்டுக்கிட்டு இருக்க ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பொய் சொல்லி ஏமாத்தியாச்சு. இவங்களுக்கு வந்து சரி இவ்வளோ பேருக்கு வேலை கொடுத்தா எவ்வளோ சம்பளம்? இன்றைக்கி சிறப்பாசிரியர்களுக்கு ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு தான் சம்பளம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு 1 பைசா கொடுக்கலங்க. எல்லாரும் முன்னாடி தொலைக்காட்சி முன்னாடி சொல்கிறேன், சிறப்பாசிரியர்கள்னு இந்த மாற்றுத்திறனாளியாக இருக்கிற ஆசிரியர்களுக்கு 100% மத்திய அரசு சம்பளம் கொடுக்குது. இவங்க ஒன்றுமே கொடுக்கல. அவங்களும் போராடுறாங்க, நிரந்தரம் பண்ணுங்க. மத்திய அரசா பண்ண முடியும்? அதுவும் கிடையாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.